என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமும் என் பாவம் நீக்கினே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமும் என் பாவம் அகற்றினே. அத்தனை தூரமும் என் பாவம் அகற்றினே. அத்தனை தூரமும் என் பாவம் அகற்றினே. என் தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் நம்ம பாவங்கள், அந்த பாவத்தெல்லாம் தேவனை கர்த்தர் அகற்றினார். இந்த உலகத்துல பெத்த தாய் தகப்பன் கூட பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிள்ளையை பெத்து போட்டு குப்பை தொட்டில் கொண்டு போடுவாங்க. கொஞ்சம் மனசாட்சி இல்லாம நடந்துப்பாங்க. உறவினர்கள் மற்றவங்க எல்லாமே வெறுத்து ஒதுக்குவாங்க நம்மளை. ஆனால் நீங்கள நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் வெறுக்காதவர், நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவருங்க ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர் இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிற மனிதர்கள் நம்மளை விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு நான் உசுரை தரேன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம கூட சொல்லியிருப்போம், நம்ம நேசிக்கிறவங்க சொல்லியிருப்போம். நான் உயிருள்ள வரைக்கும் உன்னை பார்த்துப்போம், என் உயிரை உனக்கு தருவேன்னு சொல்லுவோம். உயிரை எப்படிமே கொடுப்பாங்க, யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சும்மா வாயால் தான் சொல்ல முடியும். நமக்காக தன்னவே சிலுவையில் பலியாக உயிரை கொடுத்தவே தேவனை கர்த்தர் ஒருவர் மட்டும்தாங்க. அவர் தாங்க உண்மையான தேவன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. வாயால் சொல்லுவாங்க, செயலில் காட்டுவாங்கன்னா காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களை நம்பவே கூடாது. நம்ம மனிதர்களை நம்பி நம்பி ஏமாறவும் கூடவே கூடாது. இன்னைக்கு அதை செய்கிறம்பாங்க, இதை செய்கிறம்பாங்க. நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் நம்மளை விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நானும் ஆராதிக்கிற தேவனை கர்த்தர் நம்மளை ஒருபோதும் விடவே மாட்டார். அன்று நேசித்த மாதிரி தான் இன்றைக்கும் நம்மளை ஏசப்பா நேசித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, என் மகளே, என் மகனே, நான் உன் கையை பிடித்து விட்டேன், இனி நான் உன்னை விடமாட்டேன். ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாங்க. கஷ்டம், போராட்டம், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் சகித்து கொள்ளணும். நமக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் நம்ம சகிக்கிறவன் பாக்கியவான். சரிங்களா? கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவருங்க. ஆமீன்.